அனைவருக்கும் வணக்கங்க. நான் நந்திகேஸ் அஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. போராட நட்சத்திரம் வரைக்கும் சொல்லியிருந்தேங்க. இப்போ வந்துங்க 21வது நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் வருதுங்க. அந்த உத்திராட நட்சத்திரத்துலேங்க 4 பாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு தோஷம் கிடையாதுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு பெண் குழந்தை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. அந்த பெண்மணிக்கு மட்டுங்க விஷக்கன்யா யோகம்னு ஒரு யோகம் வருங்க. அது சிறப்பு இல்லைங்க. அது கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு போகுது. நீங்கள் அந்த விஷக்கன்யா யோகம் செவ்வாய்க்கிழமை பிறந்த பெண்ணுக்கு தாய் தந்தையர் வீட்டில் இருக்குதுன்னு அவங்களுக்கு மீளாத துயரங்கள் வருங்க. ஏதாவது ஒரு இடைஞ்சல்கள், ஒரு சுபத்தன்மை இல்லாத மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை மட்டும்தாங்க பிறக்கூடாது. அப்படி பிறந்துட்டாங்க, அது பெண் குழந்தை தாங்க பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்துட்டா வந்துங்க அந்த குழந்தைக்கு வந்து என்ன செய்யணும், அந்த குழந்தை விநாயகர் கோயிலில் போய்ங்க தீபம் ஏற்றுவது நல்லதுங்க. அதுவும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்குங்க தேங்காயில் வந்துங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் இடுவது ரொம்ப நல்லதுங்க. எல்லாம் சொல்லுவாங்க, பிள்ளையார்பட்டி போங்க, திருவண்ணாமலையில் இருக்கிற ஆதிரை கணபதியை வணங்குங்க அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எந்த விநாயகரும் எல்லாருக்கும் ஒரே விநாயகர் தாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு அருகில் இருக்க, ஆனால் ஆத்தங்கரையோடு இருக்கிற விநாயகருக்கு சிறப்பு அதிகங்க. இது ஒன்று தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் நம்ம ஆத்தங்கரையோடு எல்லாத்துக்கும் ஆத்தங்கரை கிடைக்காது. அதனால் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிற விநாயகருக்கு வந்துங்க தேங்காய் மூடியில் வந்து தேங்காய் எண்ணெய் இட்டு அது பஞ்சதீபம் இடுவது இன்னும் விசேஷங்க. அப்படி தீபம் விடணுங்க. அப்படி தீபம் விடும்போது வெறும் தீபத்தை மட்டும் வைக்காமல் அவுள் சர்க்கரை வச்சு அந்த அருகம்புல் வச்சு அந்த பெண் குழந்தை வந்து வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தீபம் விடுவது இன்னும் விசேஷங்க. மற்ற நாள் வந்து சும்மா எப்படி மண் விளக்கில் ஏற்றலாங்க. அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தேங்காயில் தீபம் விடுவது ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. அப்புறம் கணேச காயத்ரி மந்திரத்தை வந்துங்க அந்த பாராயணம் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறது இன்னும் நல்லதுங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு வந்துங்க அந்த விஷக்கன்யா யோகத்தினுடைய பலன் வந்துங்க குறைஞ்சிக்கிட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். கணவன் வீட்டுக்கு போகணுன்னீங்க பெற்றோருக்கு வந்துங்க ரொம்ப இன்னல்கள், இடையூறுகள், காரிய தடைகள் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்குங்க. அதனால் அந்த பொன் பிள்ளை வந்து இந்த மாதிரி செய்வது ரொம்ப நல்லதுங்க. நன்றி. சுபங்க.